அரசை கண்டித்து நடைபெறுகின்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தின் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோழமை கட்சிகள் இணைந்து நடத்துகின்ற ஆர்ப்பாட்டத்தின் தலைவர், நகர கழகத்தின் செயலாளர் அவர்களை கண்டன ஆர்ப்பாட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொடுக்குமாறு நான் முன்மொழிகிறேன். சமீபத்தில் 16 லட்சம் கோடி ரூபாய் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு, தொழிலதிபர்களுக்கு கடன் தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். அதற்கு துணையாக மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் துணை போகிறார்கள். மக்களுக்காக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நாடு தழுவிய போராட்டத்தை அறிவித்திரு. அந்த வகையிலே இன்றைய தினம் திருப்பத்தூரிலே இந்த ஆர்ப்பாட்ட நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறது. நிச்சயமாக சொல்கிறேன் தோழர்களே, நம்ம மேற்பயணம் இருந்தால் மட்டும்தான் மீண்டும் திமுக ஆட்சி வெற்றி பெற முடியும். பொருளாதாரத்திலும் சரி, கல்வியிலும் சரி, வேலை வாய்ப்பிலும் சரி, இன்றைக்கு இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கிற இந்த தமிழகத்தை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்ற அந்த நோக்கத்தில் இந்த மத்தியில் ஆளுகின்ற பிஜேபி அரசு, ஒன்றிய அரசு என்பது அவர்களுடைய குறிக்கோளாக இருக்கிறது. இந்திய தொழிலாளர்களை வஞ்சிக்கின்ற வகையில் 44 சட்டங்களை 4 சட்டங்களாக குறுக்கிவிட்டார்கள் இந்த பிஜேபி அரசாங்கம். காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்த போது திமுக காங்கிரஸ் கூட்டணி மத்திய ஆட்சியில் எந்த ஒரு மாநிலத்திற்கும் இந்தியா முழுவதும் பாகுபாடு இல்லாமல் அனைத்து மக்களும் நலம் பெற வேண்டும் என்று அந்தந்த மாநிலத்துக்கு உரிய பங்கினை மிக சரியாக சிறப்பாக கொடுத்து மக்கள் நலனையே முன்னிறுத்தி செய்த பல்வேறு பட்ஜெட்டுகளை அமைத்திருக்கிறார்கள். ஏழை எளிய மக்களுக்கு எதிரானது, விளிம்புநிலை மக்களுக்கு எதிரானது என்பதை வெளிப்படுத்துவதால் இந்த பட்ஜெட். குறிப்பாக தமிழகத்திற்கு எதிரான பட்ஜெட்டை தான் இன்றைக்கு நிதியமைச்சர் சீதாராமன் இன்றைக்கு அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். மகளிருக்கு உண்டான ஆட்சி நடைபெறுகின்ற இந்த ஆட்சியை எப்படியாவது ஒழித்து கட்ட வேண்டும் என்ற மதத்தை முன்னிறுத்தி நடத்தி கொண்டிருக்கும் பாஜகவையும் அத்துணை போக அதிமுக கண்டித்து நடைபெறுகிற கூட்டத்தில் மிக சிறப்பான அந்த கூட்டத்தில் அனைவரும் நம்மளும் ஒன்றிணைந்து வருகின்ற தேர்தலில் பாஜகவும் அதிமுக அடித்து ஒழித்தால் தான் தமிழகம் முன்னேறும் என்கின்ற வகையில் நம்மளும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். எனக்கு தெரிந்து இந்தியாவினுடைய அரசியல் வரலாற்றில் ஒரு நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பித்ததற்கு பிறகு அதை குறித்த ஒரு விவாதம் நாடாளுமன்றத்தில் வருகிற நேரத்தில் நாடாளுமன்றத்திற்கே வராமல் இன்றைக்கு வரையிலேயும் வெளியிலேயே சுற்றிக் கொண்டிருக்கிற ஒரே பிரதமர் நம்முடைய நரேந்திர மோடியை தவிர இன்னொரு இருக்க முடியாது. இந்தியாவிலே 38 மாநிலங்கள், அத்தனை மாநிலங்களிலே இருக்கிற முதலமைச்சருக்கும் வழிகாட்டுவதற்கு ஒரே ஒரு தலைவன் தான் இந்தியாவின் அரசியல் வரலாற்றில் நமக்கு சீக்கிரமாக கிடைத்திருக்கிறார். அவர்தான் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் என்கிற வரலாற்று தலைவர். மத்திய அரசு என்னைக்கு பிஜேபி ஆட்சி வந்ததோ அன்னையிலிருந்தே பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுது, தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுகிறது. காரணம், மத்திய அரசுக்கு பிரதமராக இருக்கிற மோடிக்கு எதிரியே வந்து இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு தான் ஒரு பெரிய எதிரியாவே இருக்கிறாங்க. காரணம், ஒரு இந்தியா கூட்டணி என்ற ஒரு நாடு பூரா இருக்கின்ற இந்தியா கூட்டணியை தலைமையேற்று நடத்தக்கூடிய பெரும் பொறுப்பு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வகித்து வருகின்ற காரணத்தினால்தான் நம்முடைய மாநிலத்துக்கு வர வேண்டிய பல்வேறு நிதிகளை ஒதுக்கீடு, குறிப்பா பாத்தீங்கன்னா கிராம பகுதியில் இருக்கின்ற தாய்மார்களுக்கு அந்த 100 நாள் வேலை திட்டத்திற்கு நிதி ஒதுக்காத காரணத்தினால் பாத்தீங்கன்னா இன்னைக்கு 100 நாள் வேலை செஞ்சிருந்த ஏறத்தாழ 85 லட்சம் தாய்மார்கள், சகோதரிகள் வந்து இன்னைக்கு வேலை இல்லாம வீட்டுல இருக்கிறாங்க. குறிப்பா நம்முடைய தமிழ்நாடு வளர்ச்சிக்காக பாத்தீங்கன்னா எய்ம்ஸ் மருத்துவமனைன்னு ஒண்ணு அறிவிச்சாங்க. எய்ம்ஸ் மருத்துவமனை இன்னைக்கு வரைக்கும் அதை கட்டல. மெட்ரோ ரயில் திட்டம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பல்வேறு வகையில நம்முடைய போக்குவரத்து நெரிசல் எல்லாம் குறைக்கணும் சொல்லி மெட்ரோ ரயில் திட்டம் சொல்லி அறிவிச்சாங்க. ஆக எந்த அறிவிப்பு வந்தாலும் அது ஏட்ட அளவுல தான் இருக்குதே தவிர அது செயல்பாட்டுக்கு வராத காரணத்தினால தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாடு நமக்கு நிதி ஒதுக்கீட்டுல பின்தங்கி இருக்குது. அரசு பள்ளியில பாத்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிற திட்டம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெண்களுக்காகட்டும் மாணவர்களுக்காக இன்னைக்கு அளவுக்கு அதிகமான திட்டங்களை நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். மகளிர் உரிமை தொகையா 1,31,00,000 பேர், பெண்கள் இலவசமா பஸ்ல போறாங்கன்னா ஒரு நாள் ஒண்ணுக்கு 58 லட்சம் பேர், காலை உணவு திட்டம் சாப்பிடுற குழந்தைங்களா 23 லட்சம் பேர், லேப்டாப் வாங்குற பசங்களா 20 லட்சம் மாணவர்களுக்கு. எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் பல்வேறு திட்டங்களை நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சிறப்பாக செய்யறத காரணமாக தான் மற்ற முதலமைச்சர்கள் வந்து நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தான் அந்த என்ன திட்டம் கொடுக்கறாங்க அதை தான் ஃபாலோ பண்றாங்க. அதை எண்ணற்ற திட்டங்களை நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் தான் இன்னைக்கு பிரதமர் மோடிக்கு அவரை நம்முடைய முதலமைச்சர் அவர்களை பிடிக்கல. காரணம், எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் 100 நாள் வேலை திட்டத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த பேர் மகாத்மா காந்தி, இன்னைக்கு தேசத்தந்தை மகாத்மா காந்தி நம்ம சொல்றோம். நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவரை நம்முடைய காந்தியடிகள் சொல்றோம். ஆனா அதை எடுத்துட்டு ராம்ஜின்னு ஏதோ ஒரு வடநாடு பேர் வைக்கிறாங்க. அது இது போன்ற திட்டங்களை எல்லாம் கண்டிக்கின்ற வகையில தான் நம்முடைய வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு என்பதை சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.